எங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே எங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான இந்த வேளையில தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாகவும் தியானிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில உண்மையாக தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியில் வரும்போது ஒரு பெரிய விடுதலையும் ஒரு பெரிய சமாதானமும் நம்மளுக்காக அவர் வைத்து போனவராக இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும், விடுதலை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்பாக நம்ம அந்த வார்த்தைக்காக கண்களை மூடி அதோட சமூகத்தை நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைப்படும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். என்ன தனவரே அப்பா, அந்த வேதத்தில் இருக்க எல்லா மகத்துவங்களையும் தேவனுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் அல்ல பேசுவது, நீங்க எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா உடைய தூய கருத்தை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். என்னோட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட உங்களுடைய மத்தியில தேவனுடைய வார்த்தையும் அன்றைய வார்த்தை உங்க மத்தியில பேசும்படியா கொடுக்கும்படியா கற்றுக் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு சுகமாக்குறதா இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நம்மளுக்கு செயல்படுத்துகிறதா இருக்கிறது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நேற்று தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மல்கியா சுவிசேஷம் 4 அதிகாரம் அதுல 2-3 மட்டும் வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் அதோட செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை துன்மார்க்கர்களை நீங்க மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரத்துல நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல் இருப்பீர்கள். சட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு என்று வேத வசனத்துக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் போது நம்மளுக்கு என்னாகிறது? ஆரோக்கியம் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அவருடைய சட்டையின் கீழ் என்னாகிறது என்றால் ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் வெளியே போய் கொழுத்த கன்றுகளை போல நீங்க இருப்பீர்கள். இதோ சத்துருவே உன் காலின் கீழே அவனை வெடித்து போடுவாய், சாம்பலாய் இருப்பான் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அப்போ இந்த ஆரோக்கியம் என்றது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அப்போ இந்த ஆரோக்கியம், அந்த சுகம் என்றது மிகவும் நம்மளுக்கு அது முக்கியமானதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் இந்த சுகத்தை விரும்புறாங்க, கேட்கிறாங்க. ஆனா விடுதலை நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்கிறவர். கதை வசனம் சொல்லுகிறது, தன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ என்ன பண்ணு? சுகமாயிரு என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த ஆத்மாக்கு நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும், நம்மளுக்கு ஒரு சுகம் வேண்டும், நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம யோசித்து நம்ம பார்க்க வேண்டும். இன்னைக்கு மனுஷனுக்கு பல வகையான வியாதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இருக்கிறது. சில எவ்வளவு மெடிசின் எடுத்தாலும் வியாதிகள் என்ன பண்றதுல மறைந்து போகுவது கிடையாது. இன்னைக்கு கணக்கு பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா விதவிதமான காய்ச்சல்கள் இருக்கிறது. எப்படி இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும்? அதுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதியின் சூரியன், அந்த சூரியன் நம்ம மேல உதிக்கும் போது, அந்த சூரியன் நம்ம மேல படும் போது அது கீழே ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கும் போது அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேல அது படக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ அதுல ஆரோக்கியம் உண்டு என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிற சத்தியம், வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பிள்ளைகளை கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த
சூரியனுடைய கண்களுக்கு நல்லா பட வேண்டும், சூரியனுடைய வெளிச்சம் அந்த குழந்தை மேல பட வேண்டும், அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் என்று பெரியவர்கள் அந்த காரியங்கள் நீங்க சொல்றத பார்க்கிறார்கள். அது உண்மைதான் இன்னைக்கு. ஆனா சூரியனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் கடவுளாக வணங்கி அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக போய் கும்பிடு போடுறாங்க, அதுக்காக நதியில போய் இது பண்றாங்க, இன்னொரு விஷயங்களை அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம அது இல்லை, அவரே அந்த நீதி சூரியனே அவரே தேவனா இருக்கிறார். அது நம்ம மேல படும்போது அது நம்மளுக்கு என்னாகிறது என்றால் ஆரோக்கியம் வரக்கூடியதா இருக்கிறது, விடுதலை வரக்கூடியதா இருக்கிறது, சுகம் வரக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவருடைய சட்டை நிழலுக்குள்ள நம்ம மறைந்து இருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம மறைந்து இருக்கும் போது, தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் தேவன் சுகத்தையும் தேவன் உண்டாக்குறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேக பேர் காத்திருக்கிறார்கள், ஆனா அவர்களால் என்ன பண்ண முடியல, சுகம் பெற முடியல என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 8வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்துக்கு காத்திருந்தோம், சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமே இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒன்னும் கிடைக்கல. ஆரோக்கியத்துக்கு காத்திருந்தோம், நம்மளுக்கு என்ன பண்ணல, இதோ ஆபத்து என்று அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறது. அவ பாருங்க, காத்திருக்கிறாங்க, சுகம் பெறணும் என்று நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியறதில்ல, சுகம் பெறுவ முடியறது கிடையாது. அதுக்கு வேண்டிய அர்த்தத்தை ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. 6வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமல், இந்த ஜனங்கள் தன்னை கண்கள் காணாமல், தங்கள் காதுகளினால் கேளாமலும், தன்னை காதுகள்ல கேளாமலும், தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், தன்னை இருதயத்துல உணர்ந்து சுகம் பெறாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, அவர்களை ஆரோக்கியமாக்காது இருப்பதுக்கும் நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்தாக்கி, அவருடைய இருதயங்களை கொழுத்தாக்கி, அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி, அவருடைய காதுகளை மந்தமாக்கி, அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அவருடைய கண்களை மூடி போடு என்றார். அவர்கள் கொழுத்து போனார்கள், இருதயம் கொழுத்து போயிருக்கிறது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படி என்றால் அவருடைய கண்கள் மூடப்பட்டுகிறது, இருதயம் மூடப்பட்டுகிறதா இருக்கிறது. அவர்கள் கண்ணுறதும் தேவனை பார்க்காம இருக்கிறார்கள். இப்படியாக சூழ்நிலை இருக்கும் போது என்னாகிறது என்றால், நம்ம சுகம் பெறாமல் நம்ம என்ன பண்றோம், போகக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம அப்ப அனுதினமும் தேவனே நம்ம தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவருக்குள்ள நம்ம அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கிறதா இருக்க வேண்டும், அவருடைய சட்டைக்குள்ள நம்ம மறைந்திருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறது. அவர் இதயங்களோ கொழுத்து போயிருக்கிறது, அவர்களோ சுகம் பெறுவதற்கு மனதில்லை, அவர்களோ அற்புதம் பெறுவதற்கு மனதில்லாம இருக்கிறார்கள். சிலருக்கெல்லாம் ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தலைவலி சரியாயிடும், சில கால் வலி சரியாகவும் இருக்கும். அப்ப நம்ம முழுமையான ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணுகிறது, தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால நம்ம என்ன பண்ணுமா, சுகமானோம் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய ஒவ்வொரு தழும்புகளால நம்ம என்ன பண்ண வேணுமா, சுகம் பெற்றவர்களா இருக்கிறோம். அவர் எல்லா நோய்களையும் அவர் சுமந்து கொண்டு போனவரா இருக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன ஆகுறதுன்னா, பல வகையான சிறு பிள்ளைகள் அந்த பெரியவர்கள் வரைக்கும் அந்த வியாதி என்றது மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த நீதியின் சூரியன் அவர் நம்ம மேல உதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் நம்ம மேல படக்கூடிய காரியமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வெளியே போய் என்ன பண்ணுகிறோம், கொழுத்த கன்றுகளை போல நம்ம இருக்கிறவங்களா இருக்கிறோம். அதான் சொல்றாரு, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷமாய் தேவனை தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும், அவரோடு கூட கிட்டி சேர வேண்டுங்களா இருக்க வேண்டும். இதுல இந்த ஏசாயால நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, இதுல அருமையாக சொல்லப்பட்டுகிறது. அவர்களோ திருப்தியா சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு அற்புதம் தேவையில்லை என்றார்கள். அற்புதம் அவங்களுக்கு, சுகம் தேவையில்லை.
அப்படியாக இருக்கிறாங்க சில ஜனங்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில, அப்பா நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்கும், நீ செய்த உபகாரங்களுக்கும், நீ செய்த ஆண்டவர் அற்புதத்துக்காக நன்றி சொல்றவர்களாக நம்ம இருக்கும் போது அந்த நீதி சூரியன் நம்ம மேல அது படக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, சங்கீதத்துல எடுத்து வாசிங்க 38. இதுல ஒரு ஒரு வல்லமையான தேவ மனுஷன் தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். இதயத்துல இடம் பிடித்தவராக இருக்கார். ஆனாலும் இவருக்குள்ள ஒரு பாடு, இவருக்குள்ள ஒரு வியாதி எதனால வருகிறது என்று பார்க்கும்போது சங்கீதம் 38 அதுல 3வது வசனத்தை வாசிப்போம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, உம்முடைய கோபத்தினாலே என்னோட மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை, என்னுடைய பாவத்தினாலே என்னுடைய எலும்புகளினால் ஆரோக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, என்னுடைய அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிட்டது, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று, அது பார சுமை என்னால் தாங்க முடியாமல் இருந்தது, என் மதிகேட்டின் நிமித்தம் என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாச்சம் எடுத்தது, வாசிங்க. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன், என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறதா இருக்கிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. யார் சொல்லுகிறான்னு பார்க்கும்போது தாவீது சொல்லக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய குடல்கள் பந்து போல எரிகிறது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய மாம்சத்துல பலம் இல்லை, அவருடைய நாடி நரம்புகளுக்குள்ள பலன் இல்லாத அவர் தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக ஏறியது நிமித்தம் அந்த இடத்துல என்ன ஆகிறது, பாவங்கள் வரக்கூடியதா இருக்கிறது. இன்னொன்று சொல்லப்படுகிறது, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற, தேவனுக்கு கோபத்துக்கு ஆளாளர்களுக்கு மேல என்னாகிறது, வியாதிகள் வருகிறதா இருக்கிறது. ஆனா தேவன், நம்முடைய தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் அவர் நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு, தேவன் சுகத்தையே தேவன் வர பண்ணவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ராஜாவாக இருந்த தாவீதுடைய வாழ்க்கையிலேயே அவர் செய்த காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தம் அந்த சரீரம் பாதிக்கப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த நீதியின் சூரியன் நம்ம மேல படும்போது என்ன ஆகிறது என்றால், அவர் நம்மளுக்குள்ள எல்லா பலத்தையும் எல்லா ஆரோக்கியத்தையும் அவர் வரப்படுகிற நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம பலனற்று போகிறோம், வியாதியில ஆரோக்கியம் இல்லை, சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, நம்மளுக்கு வாழ்க்கையில இப்படியாக நம்ம தவிக்கும் போது நம்மளுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவர் நம்மளுக்காக எல்லாவற்றிலும் செய்து போன தேவன், அவருடைய தழும்புகளை சுகம் பெற்ற நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம அதிகாரமா அப்பா கிட்ட போய் கேட்கலாம், அப்பா எனக்கு இந்த பலன் இருக்கிறது, இந்த காரியம் இருக்கிறது, என்னை சுகமாக்க உங்களால முடியும் என்று நம்ம சொல்ல முடியும். சிலரெல்லாம் வேதத்துல பார்க்கும்போது 38 வருஷம் காத்திருக்கிறாங்க. நிறைய பேர்கள் இந்த சுகத்தை பெறுவதற்காக அநேக பேர் வேதத்துல காத்திருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு டைம் அவங்களுக்கு வந்தது, ஒரு பூர்ணமான சுகத்தையும் வந்ததாக வேதவசனம் சொல்லுகிறது. சப்பானி எழுந்து நடந்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறவிலேருந்து சப்பானியா இருந்திருக்கிறான், இவ்வளவு வருஷங்கள் இருந்திருக்கிறான். ஆனா அவனுக்கு தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு வேதத்துல விடுதலை ஆக்காத யாருமே இல்லை. அவரிடத்துல போனவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துக்கிறார். எல்லார் மேலேயும் கர்த்தர் கரங்களை வைத்து சுகத்தை கொடுத்தவரா இருக்கிறார். அதான் சொல்றார், வியாதிஸ்தர்கள் கைகளை வைக்கும் போது அவர்கள் குணமாகுவார்கள் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அந்த வியாதிகள் அத்தாரிட்டிஸோடு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு வருகிற பலவீனங்களை நம்மளால ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு வருகிற வியாதிகளை நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜீவன் உள்ள தேவன், அவர் நம்மளோடு கூட மேய்ப்பர், உயிரோடு இருக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, லூக்கால கூட ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்பு சீக்கிரமா. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள், ஆரோக்கியம் பெற்றுக்கொண்டார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் எல்லாரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அநேக வியாதிஸ்தர்கள், குஷ்டரோகிகள், வியாதிப்பட்டவர்கள் எல்லா
எல்லாரும் இயேசு இடத்துல வருகக்கூடியவர்களா இருக்கிறார். எல்லாருக்கும் அவருடைய வல்லமை போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய வல்லமை நமக்குள்ள, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த வல்லமை நமக்குள்ள வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரிடத்துல எவ்வளவு லட்சங்கள், எத்தனை கோடி பேர்கள் போனாலும் அவருக்கு விடுதலை இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. விடுதலையை கொடுத்துதான் தேவன் அனுப்பக்கூடிய ஒரு நல்ல தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வைத்தியர்கிட்ட போனாலும், டாக்டர் போனாலும் தாமதிக்கும், ஆகாதுன்னு, இதுக்கு நிறைய வேலைகளை பார்க்கணும்னு, ஒரு சரீரத்துல என்ன வியாதி இருக்குன்னு சொல்ல முடியல, நாங்க இந்த பண்ணோம் அதை பண்ண வேணும் என்று நம்மளை தாமதிக்கலாம். ஒருவேளை நம்முடைய தாமதித்து அதுக்கு மெடிசின் கொடுக்கலாம். ஆனா தேவன் அப்படி கிடையாது. நம்மளை உருவாக்கினவர் அவர்தான். நம்ம கண்கள் எங்க வைக்கணும்ன்ற கண்களை வைத்திருக்கிறார். வாய், அழகான கைகள், கண்கள், எல்லாத்தையும் உறுப்புகளையும் எல்லாத்தையும் சிருஷ்டித்த ஒரு சர்வ வல்லமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நரம்புகள்ல பலன் இல்லையா, நம்முடைய கண்கள்ல பலன் இல்லையா, நம்முடைய இதயத்துல, நம்முடைய சரீரத்துல பலன் இல்லையா, அப்பாவுடைய கரம் நம்ம மேல, அவருடைய வல்லமை நம்ம மேல இறங்கும் போது, அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல இறங்கும் போது நம்ம சுகத்தை நம்ம பெறக்கூடியவர்களா இருக்கிறோம். அவருடைய சுகத்தை முழுமையாக பெறக்கூடியவர்களா இருக்கிறோம். ஏதோ ஒரு பக்கம் நம்மளுக்கு மருந்து கொடுத்துட்டு ஆண்டவர் அனுப்ப மாட்டாரு. நம்மளுக்கு முழுமையான ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மாதிரி ஒரு வியாதியை நம்ம தவித்து கொண்டாலும் இன்னைக்கு சுகமாக்குற ஒரு ரட்சகர், ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வெளியே போய் ஆரோக்கியமாகவும் விடுதலையோடு நம்ம இருக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஜனக்கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். அப்ப அந்த சுகம் என்றது, அந்த ஆரோக்கியம் என்றது அவரை தொட்டுனதும் என்னாகிறது? அவர்களுக்கு சுகம் உண்டானதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள அது என்ன பண்ணுகிறது? வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, வேதத்துல நம்மளுக்கு ஆரோக்கியம் என்றது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அதுக்குதான் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, அவருடைய அப்பத்தையும் உன்னுடைய தண்ணீரும் என்ன பண்ணுகிறாரா? தேவன் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு முன்பாக எது வருகிறதோ அது என்ன பண்ணுமா? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி அதை நம்ம புசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சரீரத்துக்கு என்ன ஆகுறதுனா ஒரு விடுதலை தேவைப்படுகிறதா இருக்கிறது. அப்போ நம்மளோட தண்ணீர்கள் கூட தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த நாட்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கிணறுல சேர்ந்து குடிப்போம், அந்த தண்ணி குடிப்போம். ஆனா இந்த நாட்கள்ல விதவிதமான வாட்டர் தண்ணிகள் வருகிறது. சிலருக்கெல்லாம் அந்த தண்ணீர் குடிச்சா தான் ஆரோக்கியம், அந்த வாட்டர் தண்ணி குடிச்சா தான் விடுதலை உண்டாகுது என்று அவர்கள் கூறுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு முன்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு தண்ணீரும், தேவன் ஜீவ தண்ணீரும் நம்மளுக்கு அவர் தரக்கூடியவராக இருக்கார். ஆரோக்கியம் உள்ளதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம சாப்பிடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆரோக்கியம் உள்ளதா நம்ம என்ன பண்ண வேண்டும்? புசிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாக எது வருகிறதோ அது என்ன பண்ணு? நீ ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீங்க புசிக்கும் போது அது உங்களுக்கு ஆரோக்கியமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சிலர் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணாம அதை புசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனா தேவனிடத்தில் நம்ம என்னைக்கு ஜெபித்து ஒரு காரியங்களை நம்ம ஈடுபடுகிறோமோ, சாப்பிடுகிறோமோ, அது நம்மளுக்கு என்ன ஆகிறது என்றால் அது ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. நான் எதை சொல்லுகிறேன்னா, முதல் நம்முடைய சரீரங்களுக்கு அந்த நீதி சூரியத்தின் நிமித்தம் நம்மளுக்கு என்ன ஆகிறது? விடுதலை பெறக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்ப நம்ம சாப்பிடுற உணவுகள் கூட நன்றாக நல்ல உணவுகளை நம்ம புசித்து அந்த உணவுல கூட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜாக்கிரதையா இருந்து நம்ம செயல்படும் போது அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அநேக விஷயங்களை நம்ம வெளியில நம்ம பார்க்கிறோம். இந்த உணவு சாப்பிட்டு மரித்து போனாங்க, இந்த உணவு சாப்பிட்டு மரித்து போனாங்க, அதுல விஷம் தன்மைகள் இருந்தது.
என்று இன்னைக்கு நியூஸுகள்ல சேனல்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். சிலரெல்லாம் சாப்பிட்டு வியாதிஸ்தர்களாக மாறினார்கள், வியாதி அவர்களுக்குள்ள வந்தது என்று இன்னைக்கு நிறைய நம்ம இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியின் சூரியன் கீழே நம்மளுக்கு என்ன ஆகுறது, ஆரோக்கியம் இருக்குது என்று நம்ம மத்தியில் நான் பேசிக்கொண்டிருக்கேன். அநேக விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த உணவுல நம்மளுக்கு இப்படியாக வியாதிகள் வந்தது, அநேக காரியங்கள் நமக்குள்ள இந்த உணவு சாப்பிட்டு இப்படியாக வியாதி. அப்போ நம்மளோட சரீரம்ன்றது மிகவும் ஒரு ஆரோக்கியம் உள்ளதா இருக்கு, ஒரு சுகம் உள்ளதா இருக்குது. அப்போ ஆண்டவரிடத்துல நம்மளுக்கு முன்பாக எது வருகிறதோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம செபித்து அதை புசிக்கும் போது அதுல இருக்கிற எந்த கண்டென்ட், எந்த காரியம் இருந்தாலும் அது தேவன் அதை சரிப்படுத்துகிறார். பாருங்க, வேதத்துல கூட நீங்க 2 ராஜாக்கள்ல 4ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்துல நீங்க வாசித்து வரும்போது அங்க ஒரு சீஷர்களுக்கு, அவங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் ஒரு உணவு செய்ய வேண்டும், ஒரு ஆகாரத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அந்த சமையல் அறைக்குள்ள அவங்க சமைத்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுறதுன்னா, அந்த விஷத்தன்மை அந்த ஆகாரத்துக்குள்ள கலப்பப்படுகிறது. ஆனா அந்த இடத்துல அது எலிஷாக்கு அந்த விஷயம் எலிஷாக்கு தெரியப்படுகிறது. இந்த உணவுக்குள்ள எல்லாமே விஷமாய் கலந்திருக்கிறது, இது எப்படியாவது என்ன பண்ணோம் எடுக்கணும் என்று அங்க இருக்கிற ஒருத்தருக்கிட்ட எலிசா போய் சொல்றாரு, ஒரு கை மாவு எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இதுல போட்டு கலந்து என்ன பண்ணுங்க, கலங்கன்றாரு. அந்த மாவு கலக்குறாங்க. கலந்த பிறகு அந்த இடம் என்ன நடக்கிறதுனா, அதுல இருக்கிற அந்த விஷத்தன்மை என்றது வெளியே வரக்கூடியதா இருக்கிறது. எடுத்து வாசிப்போம் வசனத்தை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 39ஆவது வசனத்துல இருந்து நம்ம வாசிப்போம். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியில் போய் ஒரு பேய் கொம்பட்டி கொடியை கொண்டு அதன் காய்களை மடிய நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாம இருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போய்விட்டது. பாருங்க, அந்த காட்டுல இருந்து ஒரு விஷத்தனமானது அந்த உணவுல கலப்படும் போது அந்த பானையில என்ன இருக்கு, சாவு இருக்குது என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. ஆனா ஒரு தேவ மனுஷன் அந்த இடத்துல அந்த விஷத்தன்மை, அந்த தீட்டான காரியத்தை நீக்கி அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு அந்த உணவு கொடுக்கிறாரு. பாருங்க, அப்பயே அந்த நாட்கள்லயே அவர்களுக்கு தெரியாம சில காரியங்கள் அதுக்குள்ள கலப்படப்படும் போது அது உயிரை கொல்லக்கூடிய காரியமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர்களுக்கு அப்படிதான். இன்னைக்கு நம்ம சரீரத்துல அதை நம்ம சாப்பிட்டோம்னா, இல்ல நம்ம தெரியாம புசிட்டோம்னா, அவங்க சொல்றாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி போனது என்று தெரியாதுன்றாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஒரு தேவ மனுஷன் போய் ஒரு அந்த மாவு கலக்கி அதுக்கப்புறம் அந்த உணவை குடு என்றாரு. அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு முன்பாக ஆகட்டும், நம்ம எது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து நம்ம புசிக்கிறோமோ அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஜெபித்து எந்த உணவு இருந்தாலும் அதை நம்ம புசித்து சாப்பிடும் போது அது ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய தண்ணீர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். நிலமோ பால் நிலம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் ஒரு புதிய தோண்டி எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். உப்பு போட்டு அதுல கொண்டு வா என்றார். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது, அவனிடத்துல கொண்டு வரும்போது அவன் நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த அவர்கள் நல்லது என்று சொல்லுகிறாரு. ஆனா அந்த விஷத்தன்மைகள், அதுக்குள்ள பாக்டீரியாக்கள், அநேக காரியங்கள் அந்த தண்ணீருக்குள்ள இருக்கும்போது எலிசா போய் என்ன பண்றாரு, உப்பு கலக்கி அந்த தண்ணீர்ல போட்டு போய் நீங்க குடிக்கலாம் என்று சொல்லுகிறார். இனிமே உங்களுக்கு விஷம் உண்டாகாது, உண்மையை மரணம் உங்களுக்கு உண்டாகாது என்று அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய எல்லாத்தையும், அப்பத்தையும் தண்ணீரும் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவர். நம்மளுடைய வியாதிகளை குணமாக்குறவர்.
என்று நம்ம இன்னைக்கு வேதத்துல நிமித்தம் நம்ம பார்த்தோம். உண்மையாக நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை தேவன், ஒரு சமாதான தேவன் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். ஏதா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக வைத்து நம்ம செபித்து அதுக்குள்ள நம்ம போகும்போது தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக அது மாற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். அது என்ன மாதிரி காரியமா இருந்தாலும் நம்ம தேவன் கரங்கள்ல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம சாப்பிடும் போது, புசிக்கும் போது அது தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறவரா இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இந்த வெளியில கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுத்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரம். உம்முடைய நீதியின் சூரியன் எங்க மேல் உதிக்கும். ஆண்டவரே, நீங்க வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதையா, அந்த வசனத்தின்படியாக எங்களை ஆசீர்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய தூய கருத்துல எல்லாம் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற பிதாவே. ஆமென், ஆமென்.